உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 46 நாட்கள் இந்த பயிற்சி இருக்கும். நம்ம 45 நாள் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கன்னிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர், நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட பார்க்கறக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூட. இப்போ இந்த பதிவை உங்களுக்கோசரம் தான் ரொம்ப தீவிரமாக கணிச்சு இந்த பலனை சொல்லவிருக்கிறேன். அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? புதன் பகவான் வீட்டில் இருக்கிறாரு. அப்ப அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் என்னைக்குமே ஆகாது. புதன் எதிரி. அப்ப அந்த எதிரி வீட்டில் அந்த செவ்வாய் உட்காரும் போது ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஆனால் இப்போ அந்த செவ்வாய் பகவானால கெடுதல் தான் நடக்கணும். ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கிறது நல்லதுதான் நடக்குது. நல்ல பலனைத்தான் அள்ளி கொடுக்கிறாரு. எப்படி அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாருங்களா? அந்த சனி பகவான் செவ்வாயை பார்க்கிறாரு. அப்ப செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் சப்தம பார்வையில பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விபரீதம், வீண் பிரச்சனை, குழப்பங்கள், சண்டை, சச்சரவு, குடும்பம் பிரிஞ்சு போறது, ஒரு பிசினஸ் லாஸ் ஆகிறது, இதுதான் நடக்கும். நல்லது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஆனால் இப்ப உங்களுக்கு அது மாதிரி கெடுதலான பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னா, சனி பகவான் வக்கர கதியிலிருந்து அந்த செவ்வாயை பார்க்கிறார். அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வை செவ்வாயை பார்க்கறதுனால திடீர் விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. அப்ப அது எத்தனாவது இடம்? 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். நம்ம உடம்பை பற்றிய ஒரு ஸ்தானம், சொத்து சுகம் பற்றியது, வண்டி வாகனம் பற்றியது, இதை குறிக்கிறது அந்த 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால, அங்கே செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் உடல் ரீதியாக வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுது, வாழ்வா சாவான்ட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் இந்த சனி பகவானுடைய பார்வை காப்பாற்றி கொடுத்துரும். அதுபோக இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய செலவு பண்ணி நல்லபடியாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அம்மாவுக்கும் நம்ம பையன் செலவு பண்ணி நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும். தாய் தன்னை பாராட்டுவாங்க. இதனால் வரைக்கும் தாய் தன்னோடு சங்கடத்தில் இருந்த தாய் இன்னைக்கு தாய் தன்னை புரிஞ்சுட்டு மனதார பாராட்டுவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க இந்த பீரியட்ல, நான் சொல்றது குறித்து வச்சுக்கோங்க, இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு விற்காத இடம், பல நாளாக விற்கணும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க,
நீங்கள் எதிர்பார்த்த விலை வரல, உங்களுக்கு கடனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த இடத்த விற்று எப்படியாவது கடனை கட்டி நம்ம ரிலீஃபாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் முடியல, கடன்காரருக்கும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்படி குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த பீரியடில் அந்த இடம் விற்கும், நல்ல விலைக்கே விற்கும். தைரியமாக இருக்கலாம். அது போக நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குவீங்க, இடத்த விற்றுட்டு மிச்சம் காசு இருந்தால் அதில் ஏதாவது வேறு பூமி வாங்குவீங்க, இது நடக்கும். இது போக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பைக்கோ இல்லைன்னா தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு தேவைப்பட்ட ஏதாவது வண்டி வாகனங்களோ, இல்லை உங்களுக்கு காரோ, ஒரு நல்ல காரோ, ஒரு விலை உயர்ந்த வாகனமோ வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13க்கு மேலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த 5ஆம் இடத்தை குருவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. இந்த 45 நாளுக்கு மேலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது காத்துட்டு இருக்குது. இப்பவும் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தனஸ்தானத்தை. அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பூர்வீக புண்ணியஸ்தானத்தை. அப்போ அந்த பூர்வீகமும் விளங்கும், அந்த பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து விற்கணும்னு நினச்சாலும் விற்கலாம், அந்த பூர்வீக இடத்துலேருந்து மாறி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, அந்த பூர்வீக இடத்துல நம்ம ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இப்போ தாராளமாக செய்யலாம். நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்க, நம்ம பூர்வீக இடத்த ஏதாவது பண்ணணும், ஏதாவது வீடு கட்டணும், நம்மளுக்கும் ஒரு வீடு கட்டி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ அது நடக்கும். அப்போ இந்த செவ்வாய் பகவானின், இந்த சனி பகவானின் பார்வையால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி யோகத்தை கொடுத்து நல்ல பலனை கொடுக்குறாரு. இது போக வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இப்போ சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனில், ஜப்பானில், யுஎஸ்ஏல, லண்டனில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூரில், நார்வேல, இது மாதிரி நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்க, மிதுன ராசியில் உள்ளவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. படாத கஷ்டப்பட்டாச்சு. நீங்கள் என்ன செஞ்சாலும் விளங்கலை, எது செய்ய போனாலும் தடை. நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும். நீங்கள் சம்பாரித்த காசு போறாமே இன்னைக்கு எதையுமே சேர்த்து வச்சு நல்லது பண்ண முடியல. இப்படி இருந்த உங்களுக்கு இந்த பீரியடும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி அந்த குருவுடைய பார்வையில் அந்த பீரியடும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் சாதிப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அது போக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். நீங்கள் நினைச்ச பெண்ணையே கரம் பிடிக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதுவும் சம்மதத்தோடு அந்த வாழ்க்கை அமையும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த 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 டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா புதன் பகவானை, அந்த பெருமாளை இந்த பீரியடில் கண்டிப்பாக வணங்கி வாங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை, கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி அந்த சாமிகிட்ட வரம் கேளுங்க. உங்களுக்கு என்ன வரம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது போக குலதெய்வத்தையுமே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போகாதவங்க இந்த பீரியடில் போவீங்க, போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.